கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் இடத்தை கேட்டு அடியாட்களை வைத்து தாக்கியதாகவும் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்துக் கொண்டதாகவும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது தொழிலதிபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். வணக்கம் பிரபாகரன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான கரூர் குன்னம்பட்டி தோடங்கல்பட்டியில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை ரூம்ஸ் போட தேவை என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேட்டுள்ளார் என கூறப்படுகிறது. இடத்தை கொடுக்க பிரகாஷுக்கு விருப்பமில்லை. இந்த நிலையில் அடியாட்களை வைத்து அவர் மிரட்டி எழுதி கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பிரகாஷ் தனது மகள் சோபனா என்பவருக்கு சொத்தை செட்டில்மெண்ட் செய்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆட்களை தாக்கியதாக பிரகாஷ் மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்ந்துள்ளார். இந்த நேரத்தில் சாதமாக பயன்படுத்திக் கொண்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சோபனா பெயரில் இருந்த 22 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்கள் மூலம் அவரது ஆட்கள் யுவராஜ், பிரவீன், மாரப்பன், செல்வராஜ் ஆகிய பெயரில் எழுதி கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அடியாளத்தை வைத்து அடையாளம் தெரியாத 10க்கும் மேற்பட்ட ஆட்களை தாக்கியதாக கூறி இன்று கரூர் நகர காவல் நிலையத்தில் தொழிலதிபர் பிரகாஷ் அவர்கள் இது பற்றி தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.